வணக்கம். இன்னைக்கு நம்ம உலகத்திலே அதிகமான மரங்களை கொண்ட நாடும், அதுபோக கின்னஸ் சாதனை படைத்த நாடுகள பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதுபோக விவசாயத்தில புதிய தொழில்நுட்பத்தை அதிகமாக கொண்ட நாட பத்தி பார்க்க போறோம். மரண பள்ளத்தாக்கு இருக்கிற பகுதியும் இங்கே தான் இருக்கு. 57 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடிக்கிற பகுதியும் இதுதான். அந்த பகுதியோட பேரு தான் கலிஃபோர்னியா. இங்கே வந்து டெசர்ட் ஏரியா பாலைவனம் மட்டுமே 35% மேலேயே இருக்குது பாலைவன பகுதி. ஃபாரஸ்ட் ஏரியா வந்து 32% வந்து ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இருக்குது. மீதமுள்ள பகுதியில் தான் விவசாயம் செய்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் வந்து செய்கிறாங்க. இங்கே வந்து மழைப்பொழிவு வந்து எவ்வளோ இருக்கும்னா, பாலைவன பகுதியில் 50 எம்எம்மும், மவுண்டெயினில் வந்து 1500 எம்எம்மும், சமதள பகுதியில் வந்து அதிகபட்சம் 1000 எம்எம்மும் மழைப்பொழிவு வந்து இருக்குமா. இங்கே குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து -8 டிகிரியாகவும் அதிகபட்ச வெப்பநிலை வந்து 57 டிகிரி செல்சியஸ் அளவுக்குமே இருக்குமா. இங்கே என்னெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னா, அமெரிக்காவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகுது, ஏற்றுமதி ஆகிறது. 40% வந்து அமெரிக்காவில் இருக்க மக்களுக்கு தேவையான காய்கறிகள் வந்து இந்த கலிஃபோர்னியாவிலேருந்து எல்லாமே ஏற்றுமதி ஆகுது. அதற்கடுத்து இங்கே என்னென்ன பொருள் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா, பிஸ்தா பருப்பு வந்து $1.6 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் வந்து ஆகுது. வால்நட் வந்து $1.1 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அவகோடா வந்து 230 மில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட்டு. அதுக்கடுத்து பாதாம் $5 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பருப்பு வகைகளில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. அமெரிக்காலேயே இதுதான் முதல் மாநிலம். இதுவாவது பரவாயில்ல. நம்ம ஊரில் விளையிற நெல் லாங் கிரீன் ரைஸ்ன்னு ஒரு ரைஸ் சொல்கிறாங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ரைஸ் வந்து ஒரு ஏக்கரில் 4000 கிலோ நெல்லை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஒரு ஏக்கரில் 4000 கிலோ நெல்லை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அதிநவீன இயந்திரங்களையும் உரங்களையும் அதிகமாக தெளித்து அந்த அளவுக்கு உற்பத்தி வந்து பண்ணுறாங்க. அங்கே வந்து நெல் விவசாயம் பண்ணுறதுக்கு மட்டுமே 2 லட்சம் ஏக்கர் அளவுக்கு வந்து நெல் விவசாயம் வந்து பண்ணுறாங்க. அதுபோக இங்கே வெஜிடபிள்ஸ் ஏற்கனவே அதிகமாக பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுபோக கிரேப்பு, பழ வகைகள் எல்லாமே அதிகமாகவே உற்பத்தி பண்ணுறாங்க. ஒயினுக்கு தயார் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்பிளும் திராட்சையும் இங்கே அதிகமாகவே உற்பத்தி வந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மரங்கள் வந்து இந்த ஊரோட தேசிய மரமான ரெட் வுட்டுன்னு சொல்கிற மரம் வந்து 2000 வருடம் பழமையான மரங்கள் வந்து இங்கே வந்து இருக்குது. அதுக்கடுத்து கோஸ்ட் ட்ரீன்னு சொல்ல ஒரு மரம். கோஸ்ட் ட்ரீ வந்து கரெக்டாக வந்து அந்த கடற்கரை பீச் ஓரத்துலேயும் அதிகமான மரங்களை வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் டூரிஸ்டரை அதிகமாக கவர் பண்ணுற மாதிரியே இருக்குது. அந்த ரெட் வுட் ட்ரீ வந்து 2000 வருடம் மரம் இருக்குது, 1000 வருடம் மரம் இருக்குது, மினிமம் 800 வருடம் மரமும் இருக்குது.